நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்க, ஐபோனை வின் பண்ணுங்க. நீ களிமண்ணில் சிக்கன் செய்ய போகிறோம். எப்படி தெரியுமா? சிக்கனில் ஃபுல்லாக மசாலா ஏற்றி வாழையில் போட்டு அதில் சேறு பூசி நெருப்பில் போட போகிறோம். பார்க்கலாமா? என்ன ருசி, என்ன ருசி! நல்ல வெடா கோழி. காரத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, களிமண் சிக்கனுக்காக ரெடி பண்ண மசாலா தூள், செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது, எலுமிச்சப்பழம் சாறு, எப்பா மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்து சிக்கன் கட் பண்ணுறோம். இப்போ வந்து மசாலா வந்து நல்லா கோழியில் இறங்குறதுக்காக கோழி கட் பண்ண போகிறோம். தோலை வெட்டிடலாமாப்பா? இல்லை, தோல் வெட்டாமல் போட்டால் தான் இப்போ வந்து நம்ம வாழை இலையில் போட்டு சுட போகிறோம் களிமண்ணை உருட்டி. அதனால் வந்து தீஞ்சிடும். அதனால் தோல் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுனால தோலோட அப்படியே செய்யணும். சரி சரி. கறி எதுவும் ஆகாது. ஓகேங்களா? நான் வெட்டியாச்சு. மசாலா போடணும். நல்லா வெட்டியிருக்கேன். நல்லா இது பண்ணி போடணும். மசாலா நல்லா உள்ளே இறங்க. மசாலா வாசனை அருமையாக இருக்குது. கைப்பக்குவமாக கைப்பக்குவம் தானே உனக்கு? எங்கே தானே கற்றுனேன் சமையல்? எங்கள் அம்மாட்ரா. அம்மா சமையல் எனக்கு பெஸ்ட்டு தான். விட்டுறேன். இலை கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ரோலிங். கமான். முடிஞ்சுதா? என்ன கோழினா இது? விராட் கோலிடா. வேணுமா? பவுலிங் போடுவாப்புல, பேட்டிங்கு எல்லாமே பண்ணுவாப்புல. விராட் கோலி பவுலிங் போடுவாரா? போட வர்றான். இந்த கோழி போட வர்றான். வெங்காயத்தாள், கொத்தமல்லி, பாப்பா அப்படியே இடையில வேணா. இப்படி இப்போ இப்படி இப்போ அப்படியே அது மசாலாம் இது பண்ணி வச்சாச்சு. வாழை இலை சுற்ற போகிறோம். நல்லா இலசான இலை சுற்றினா தான் இலை கிழியாமல் இருக்கும். துணிமே இருக்கும். வெத்தலை பார்க்க மாதிரியுமே வச்சா தான் மதிச்சு இன்னொரு இலை. அப்படி ஈர்த்து அது கட் பண்ணிக்க. கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கட் பண்ணுறேன்.
வாழையில சுற்றியாச்சு. அடுத்தது வந்து அலுமினியம் ஷீட்டில் சுற்ற போகிறோம். அலுமினியம் பேப்பர் நல்லா இருக்குது. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வில்லேஜ் அடுப்பறை சேனலில் ஆப்பிள் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது ஆப்பிள் சேலஞ்ச்னா என்னென்னா, நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறப்ப அந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து சாஃப்ட்வேர் மூலமா ரேண்டமாக ஒரு நபரை செலக்ட் பண்ணி அவருக்கு ஐஃபோன் கிஃப்ட் பண்ண போகிறோம். இது வேணா எப்படி நீட்டில் வைக்கணும்ல. சரி சரி போடணும். அவ்வளோ 4 சிக்கனை ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். சுட்டு எடுப்போம். வாங்க போலாமா? முத்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கண்ணி வெடி. சேரு பூசணுமா? பூசுவோண்ணா. பூசி 2 போடுவோம், பூசாமல் 2 போடுவோம். ரெடி பண்ணியாச்சு. களிமண் மேலே பூசுகிறோம். சுட்டு எடுக்குவோம். நல்லா பூசலாம், நல்லா பூசலாம். பூரா களிமண்ணா இருக்கீங்க. அப்படியே வைங்க. அப்படியே வச்சு முதல்ல விறக உள்ள பள்ளத்து உள்ள வச்சு எரி வச்சிடணும். எரி வச்சுட்டு மேலே அந்த சிக்கனை போட்டு மேலே விறகுலாம் வச்சு எரி விட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஏற்றுனா நல்ல சிக்கன் ரெடி ஆகிடும். அதை பற்ற வச்சலாமா? போட்டு விடணும். அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே, மேலே வரவு போட்டு கொடுத்துப்பா. போடுவா, வேற போடு. மேலே போடு. பத்தை சுற்றி வையா. சுற்றி கிராஸில் வை. சுற்றி பத்தலையாண்ணா இந்த பக்கம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நெருப்பு வச்சாச்சு. நல்லா 2 மணி நேரம் நல்லா எரிஞ்சிச்சுன்னா சிக்கன் ரெடி ஆகிடும். சாப்பிட்லாம். பண்ணீங்கண்ணா
நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் எடுத்துடலாம். இல்லை நம்ம ஊர் வேலைக்கு அப்படியே வச்சாலும் எரிஞ்சிடும், வெந்துடும். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே நல்லா நல்லா பேசுறீங்க தம்பி. இந்த சேலஞ்சில் நீங்கள் கலந்துக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்பிள் சேலஞ்ச் சாஃப்ட்வேரில் உங்கள் நேம் என்ட்ரி ஆகுது. ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இருந்தால் வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணால் போதும். சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து போட்ட எல்லா வீடியோஸும் இந்த ஆப்பிள் சேலஞ்சில் இருக்குது. நீங்கள் எந்த வீடியோக்கு வேணால் ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஐஃபோனை வின் பண்ணுங்கள். ரெண்டு மணி நேரம் விறகு வச்சு நல்லா எரிய வச்சாச்சு. கறி நல்லா வெந்திருக்கும், எடுத்துடலாம். நல்லா வந்துருப்பா. எடுத்துடா உரிச்சிடலாம். தானா ரெடி ஆயிடுச்சு. போடு போடு போடு, அப்படிதான் போடணும், அப்படிதான் போடணும். கொடுத்துட்டு போடு, அப்போ தான் உடையும். சிக்கனை நல்லா வேக வச்சு அடுப்புலேருந்து எடுத்தாச்சு. இப்போ அந்த சேரு அதெல்லாம் பிரித்து எல்லாம் எடுத்துட்டா சிக்கனை பார்த்துடலாம். எல்லாம் இப்படி தான் கடை மட்டும் தான் செஞ்சுருக்கோம். இல்லை அருமையாக இருக்கும். கட்டி கட்ட ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா அடிப்பொலியாக பாயில் ஆகிருக்கும். முடி கறி எப்படி வந்திருக்கு பாப்பா? நல்லா நைஸாக வந்துருக்கு. பா என்ன டேஸ்டியா சொல்கிறது வார்த்தையே இல்லை, செம்மையாக இருக்குது. சூப்பராக இருப்போம். இந்த மாதிரிலாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாது. சாப்பிட்டா வேறு லெவலு, சான்ஸே இல்லை. அடிப்பொலியா நல்லா சுடுது. அந்த வெங்காயத்தெல்லாம் வச்சு இது பண்ணது. வேறு லெவலில் வந்துருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. இந்த மாதிரிலாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடவே முடியாது. ஆமாம், இயற்கையாக அந்த மாதிரி மண்ணில் சுட்டு சாப்பிட்றது இருக்கு, எங்கேயுமே கிடைக்காது டேஸ்ட். எவ்வளோ செலவு போனாலும் கிடைக்கிது வாய்ப்பு. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற தந்தூரி கிரில்லாம் வந்து எண்ணெய் போட்டு ரொம்ப இது பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திடுங்க. கடை சாப்பிட்டு முடியுங்க. ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு.